ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். எனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிஃப்ட் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அது உங்களால தான் எனக்கு கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல், அதாவது நம்ம சேனல் இப்போ 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகுது. அதனால எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு என் சன் ரொம்ப ஆசைப்பட்டான். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப விருப்பப்பட்டான். அதனால எங்கள் ஹஸ்பண்டும் சரி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்படி இப்படி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 2007லேருந்து ஃபுட் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் ரெசிபீஸ் போடுவேன், பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் புக்ஸ் 4 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் 2010ல். அப்புறம் நான் அவள் கிச்சன், அவள் விகடன், ஆனந்த விகடன் குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லா புக்ஸுக்குமே நான் சமையல் ரெசிபீஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். பக்தி விகடன், சக்தி விகடன், டாக்டர் விகடன் எல்லாத்துக்குமே நான் எழுதி கொடுத்துருக்கேன். நான் 2012ல் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். பட் நான் அப்போல்லாம் ரெகுலராலாம் நான் அப்லோட் பண்ணல. ஏதோ என்றைக்கோ எடுப்போம், என்றைக்கோ போடுவோம், அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி, பிளாகில் தான் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி நம்மளும் யூடியூபை ரெகுலராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்தது. இந்த 6 months-ஆக தான் நான் ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு லாஸ்ட் இயர் அக்டோபர் வரைக்கும் எனக்கு 20,000 அப்படி தான் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நான் ஒரு இப்போ ஜான்வரியிலேருந்து தான் நான் ரெகுலராகவே சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அது நல்லா ரீச் ஆகிருக்கு. நீங்களும் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நல்ல ஐடியாஸும் கொடுக்குறீங்க. அதை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி மாத்திரம் இல்லை மேடம், நடுவில் கூட இந்த மாதிரி எங்களுக்கு நல்ல டிப்ஸு நல்லதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்குறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட டிப்ஸை கேட்க கூட நீங்கள்லாம் இருக்கீங்களேன்னு நினைக்கலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த கிஃப்ட்டு ஆக்சுவலாக உங்களால் தான் எனக்கு கிடச்சிது. அது என்ன கிஃப்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். இது அமேசானில் நேற்று தான் ஆர்டர் பண்ணோம், இன்றைக்கியே வந்துருச்சு. இது OnePlus 70 ஃபோனு. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட், பையன் எல்லாருமே OnePlus தான் வச்சுருக்காங்க. அந்த OnePlus வச்சு தான் நாங்கள் துபாய் போன போது வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தோம். அதை கூட எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, உங்களோட வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் தான் என் பையன், அம்மா நீயும் இதை வாங்கிக்கோ அப்படின்னு. நான் வீட்டில் குக்கிங் எல்லாம் கேமராவில் தான் நான் எடுப்பேன். அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அவன் தான் சொன்னான், நீ வெளியில் போனாலும் கேமராவில் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபோனில் எடுக்கலாமா, இது ரொம்ப கேமரா நல்லா இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு கோப்ரோ தான் வாங்கிக்கோன்னு சொன்னான். நான் இப்போ அதெல்லாம் திருப்பி பழகி எல்லாம் இது பண்ணணும். அதனால் ஃபோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால சரி இந்த ஃபோனை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த ஃபோன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோன் நான் பிரிக்கவே இல்லை, உங்கள் முன்னாடி தான் இதை பிரித்து காமிக்கணும் அப்படின்னு அப்படி வச்சுட்டேன். பாருங்கள், this is the OnePlus 70. இது இப்போ தான் 1 month ஆயிருக்கு ரிலீஸ் ஆகின்னா. சரி வாங்கிக்கலாம், அவனோட ஆசையும் எதுக்கு நம்ம கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஆர்டர் போடுன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி இருக்கு உள்ளேன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது ஃபோனு.
நல்ல ஸ்டீல் கிரேயோ ப்ளூவோ. நல்லா இருக்குல்ல. இதான் வந்து கேமரா. 3 கேமராஸ் இருக்குது. அதனால் வைட் ஆங்கிள்லாம் நல்லாயிருக்கும், உனக்கு வந்து உன்னோட ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்ட்டு வாங்கியிருக்கு. பாருங்கள், உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஃபோன் பாருங்கள், OnePlus 7T. நான் வீட்டில் வந்து கேனன் 77D கேமரா வச்சு தான் நான் என்னோடய குக்கிங் ரெசிபீஸ் எல்லாமே எடுக்கிறேன். அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இந்த ஃபோனை யூஸ் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ.